கிச்சனில் நம்ம என்னதான் சில்வர் கண்டெய்னர்லாம் பயன்படுத்தினாலும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்கிறது இந்த பாட்டில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணோம்னா பாட்டிலை வந்து எவ்வளோ வருஷனாலும் வச்சு பயன்படுத்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த சில்வர் கண்டெய்னர்லாம் சில நேரங்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரிசல் விட ஆரம்பிச்சிருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி ஒரு வருஷம் போல் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த 4 கண்டெய்னருமே. ஸோ அது யூஸ் பண்ணலான்னு தான் சர்க்கரை, இந்த டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓரங்களில் வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சரி இனிமேல் எப்பயுமே வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த பாட்டில் ஐட்டமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி அது சேஃபாக ஹேண்டில் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் இந்த அழகான இந்த பாட்டில்ஸுமே வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இன்னும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம்ஸ் பிடிக்கிற அளவுக்கு வந்து இருந்தது. சரி அந்த சர்க்கரை, டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கலாம்னு ஒரு 2 பாட்டில் மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அந்த ப்ரைஸ் வந்து 300 வந்துச்சு, 300 வந்தது. ஸோ ஒட்டுக்கா நம்ம பாட்டில்ஸ் வந்து வாங்க முடியாது. பட் போகிற டைமில் ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு நம்ம அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாட்டிலும் இப்போ அந்த ஆஃபரில் வந்து ரிலையன்ஸில் கிடச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.